உங்களுடைய ஹலோ எதுவும் பார்க்க தனியாக இப்போ கேட்கலாம் உங்களுடைய விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அவர்களோட கதைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ காலையில் கூட கதைச்ச நீங்கள் எனக்கு தந்த அறிக்கையில் நான் இப்போ சொன்னேன், எனக்கு ஊடாக அந்த அறிக்கையை தர சொல்லி. ஆனால் நீங்கள் எனக்கு மட்டும் அதை விலாசம் போட்டு தந்திருக்கிறீர்கள். எனக்கு மட்டும் நீங்கள் விலாசம் போட்டு தரக்கு நான் அதை விட்டு அதை கொடுக்க முடியாது. அப்படின்னா இன்றைக்கு இல்லை நாளைக்கு இரவு நான் திருப்பி அவரை நான் பார்க்க இருக்கிறேன். அது மட்டும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேணும். மற்றது இப்போ இந்தியாவில் விடுவிச்சது வேறு அது நாட்டுக்கு நாடு உள்ள பிரச்சனைகள், கைதிகள் பரிமாற்றம் என்ற விஷயம். ஆனபடியினால் நீங்கள் பொறுக்க வேண்டும். எனக்கு அந்த கடிதம் அங்கே நீங்கள் தந்த கடிதத்தில் இந்த இதான் எனக்கு நேற்று இங்கே கொடுத்தது. அதில் எனக்கு ஊடாக ஜனாதிபதிக்கு என்று சொல்லி நீங்கள் ஒரு விண்ணப்பம், அப்பீல் என்று சொல்கிற விண்ணப்பம் மட்டும் கொடுக்க வேணும். இது ஒரு பக்கம் தானே, இன்னைக்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கிறபடியே இந்த முன்பக்கத்தை மாத்திரம் யார் எனக்கு தந்தது, இங்கே வந்து கொடுத்தது, அதை மாற்றி எனக்கு பின்னரம் கொடுங்க. நான் இரவு திரும்பி போய் நாளைக்கு இரவு நான் திருப்பி அவரை சந்திக்க இருக்கிறேன். சந்திச்சு கழிச்சு போட்டு உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவோண்ட தரலாம். ஏன்னா இது ஒரு சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. அதோட நான் அதை மீறி சட்ட ஒழுங்குகளை மீறி நான் கதைக்கிறது சரியில்லை. இருந்தாலும் நீங்கள் என்னை தேடி வந்திருக்கிறபடியினால் என்னுடைய மக்கள் என்ற வகையில் எனக்கு அந்த பொறுப்பு இருக்கின்ற வகையில் தான் நான் இதை சொல்கிறேன். நான் ஜனாதிபதியோட திரும்பவும் கதைச்சு இந்த உங்களுடைய இந்த விண்ணப்பத்தை கொடுத்து திரும்பவும் நான் அவரோட கதைச்சு உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவை பெற்று தருவேன். அதோட நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் 24, 25 இங்கே திருப்பி வந்துடுவேன். 24 இரவு நான் திரும்பி வந்துடுவேன். திங்கட்கிழமை இரவு வந்துடுவேன். சரிதானே? ஆனால் நான் வந்து உங்களுக்கு அறிவிப்பேன், என்ன நிலைமை என்ன மாதிரின்றதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போ எனக்கு இப்போ அதாவது இப்போ இது நீதிமன்ற தீர்ப்பு, அதே நேரத்தில் இந்தியா 2 நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள், கைதிகள் பரிமாற்றம் என்ற ஒரு இது இருக்குது, அது சட்ட இணக்கம் ஒன்று இருக்குது, ஒப்பந்தம் ஒன்று இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடந்திருக்குது. மற்ற உங்களுக்கு தெரியும், இங்கே வேறு பிரச்சனைகளும் இருக்குது. இங்கேயும் அவ்வாறான வழக்குகளில் கன பேர் இருக்கணும், நியாயமான ஆக்கள் நூற்றுக்கணக்கில் ஆக்கள் இருக்கணும். இந்தியாவுக்கு விடுவிக்கிறது வேறு, இங்கே விடுவிக்கிறது வேறு. இருந்தாலும் நான் ஜனாதிபதியோட கதைச்சோன்றிருக்கிறேன். நேற்றைக்கு இரவு கதைச்சேன்னா, இன்றைய காலையில் இங்கே வந்து காலையில் தொலைபேசியில் கதைச்சேன்னா, நாளைக்கு இரவும் நான் திருப்பி கதைப்பேன். இப்போ நாளண்டைக்கு இரவு நான் இங்கே திரும்பி வருவேன். வரைக்கும் நான் உங்களுக்கு சாதகமான பதிலாக கொண்டு வருவேன். இதைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல முடியும். சரிதானே? நன்றி.